வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அறுதி பெரும்பான்மை எண்களை பெற்ற பிறகு இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவு கடிதத்தை கொடுப்பதற்காக ஆளுநர் மாளிகைக்கு தாவேகா தலைவர் விஜயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகமும் அங்கு செல்ல முயன்ற போது ஆளுநர் மாளிகையில் அவர்களுக்கான நேரம் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. இதனால் பாதியிலேயே அவர் ஆளுநர் மாளிகைக்கு செல்லாமல் பட்டினப்பாக்கத்துக்கு திரும்பி சென்றார் தாவேகா தலைவர் விஜய். பே சண்முகம் அங்கு தனியாக சென்ற போது ஆளுநர் மாளிகைக்குள் அவர் அனுமதிக்கப்படவில்லை. இதனால் இப்போது ஆளுநர் மாளிகையில் என்ன நடந்தது என்பது குறித்து நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் அங்கு பே சண்முகம் சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தொலைபேசி படியில் நமக்கு அளித்த தகவலின் போது ஒரு கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்ட போது அவர்களை சந்திப்பதற்கே நேரம் ஒதுக்கீடு செய்யவில்லை என்பது ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என பே சண்முகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதே போல ஆளுநர் அர்லேக்கர் இன்று கேரளா செல்வதாக முதலில் தகவல் வெளியானது. ஆனால் இன்று அந்த பயணத்தை ரத்து செய்திருக்கிறார். மேலும் ஆளுநர் மாளிகையில் நாளை அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் கையெழுத்திட்ட ஆதரவு கடிதத்தை நாளையே ஆளுநர் மாளிகையில் வழங்கலாம் என ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாம். மற்றொன்று, விஜய் விரும்பினால் திங்கட்கிழமை பதவியேற்பு விழாவையும் நடத்தலாம் என ஆளுநர் மாளிகையின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் திங்கட்கிழமை விஜய் தமிழகத்தின் 14வது முதலமைச்சராக பதவியேற்கும் விழா நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் இதுவரை அது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. நாளை ஆளுநர் மாளிகையில் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான அந்த 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் கடிதத்தை விஜய் வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஆளுநர் சந்திக்காதது பெரும் சர்ச்சையையும் மற்றொரு அரசியலையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு விளக்கம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் இன்று மதியத்திலிருந்து நாங்கள் ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குமாறு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருந்தோம். ஆனால் எங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை. கடைசி நேரத்தில் எங்களுக்கு நேரம் ஒதுக்காதது அரசியல் உள்நோக்கம் உடையது என்பதால் விஜய் தாவேகா தரப்பில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் இந்த ஆட்சி அமைப்பதை தள்ளி போடுவதற்காகவே ஆளுநர் விஜயை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கீடு செய்யவில்லை, சந்திக்க வருகை தந்த போதும் அவருக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் ஆளுநர் மாளிகையை விஜயுடன் சென்று ஆளுநரை சந்திக்க போயிருந்த இடத்தில் இருந்தவரை நமக்கு அளித்த அந்த பிரத்யேக தகவல் ஆகியவற்றின் மூலமாக ஆளுநர் அர்லேக்கர் விஜயை இன்று சந்திக்கவில்லை, அவர் திடீரென அதை ரத்து செய்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்து ஆளுநர் மாளிகையின் தரப்பில் இன்னும் அதிகாரப்பூர்வ விளக்கம் அளிக்கப்படவில்லை. ஆனால் நாளை அறுதி பெரும்பான்மைக்கான கடிதத்தை அவர்கள் வழங்கலாம். நாளை மறுதினம் திங்கட்கிழமை பதவியேற்பு விழாவை விஜய் விரும்பினால் நடத்திக் கொள்ளலாம் என்று ஆளுநர் மாளிகையின் தரப்பில் விஜய் தரப்புக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. இருந்த போதிலும் இன்று ஆளுநர் விஜயை சந்திக்காமல் சென்றது அரசியல் ரீதியாக ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது.